கங்கை வரும், யமுனை வரும், வைகை வரும், பொருணை வரும் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. இப்போ அந்த பொருணைன்ற வார்த்தை வந்து ரொம்ப அப்போ அந்த பாடல் கேட்கும் பொழுது என்னது பொருணைனா என்ன அப்படின்னு எல்லார் மனதிலையும் ஒரு பொறி தட்டியிருக்கும். இப்போ நீங்கள் உழவு பொருணையில் ஆதிச்சநல்லூரில் கிடைச்சிருக்கு, சிவகலையில் கிடைச்சிருக்கு, கொற்கையில் கிடைச்சிருக்கு, தொலுக்கப்பட்டி, இது வந்து எல்லாமே வந்து பொருணை நதி நாகரிகத்தினுடைய சான்றுகள். இன்னும் பல இடங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த பொருட்களை வைத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம்? தமிழருடைய பண்பாடு எவ்வளவு தொன்மையானது, தமிழ் மொழி எவ்வளவு பழமையானது, இந்த நாகரிகம் எவ்வளவு அவர்கள் முதிர்ச்சி அடைந்திருந்தாங்க. அந்த நிலையில் அப்படியெல்லாம் பார்ப்பதற்கு இந்த அகழ்வாராய்ச்சிகள் நமக்கு வந்து ஒரு நாகரிகத்தின் அடையாளத்தை எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? அதுக்கான அளவுகோல்ன்றது என்ன? வந்து ரொம்ப முக்கியமான சான்றுங்கிறது பானை ஓடுகள். பானை ஓடுகள் தான், அது பேர் பாட்டரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். போய் அப்போ மக்கள் என்ன பயன்படுத்தியிருந்தாங்க? மண்பானைகள் தான் பயன்படுத்தியிருந்தாங்க. அவருடைய அதுக்கிட்ட எல்லா சோழ மன்னர்கள் எல்லாரும் அங்கேருந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க, அங்கே பிறந்திருக்கிறாங்க. 250 ஆண்டுகள் ஒரு தலைநகராக இருந்திருக்கு அந்த கங்கை கொண்ட சோழபுரம். இந்த சோழ மன்னர்களுக்கும் பாண்டிய மன்னர்களுக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை தான். அதனால் அவங்க என்ன பண்ணான்னா, அவன் வந்து அந்த பகுதிகள், அந்த அடித்தளம் மட்டும் அந்த சூடே இருக்கக்கூடாது. ஸோ அந்த அடித்தளத்தை அகழ்வாராய்ச்சி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி நாங்கள் அங்கே இருந்து, நான், செல்வராஜ், துளசிராமன் 3 பேர் அங்கே வந்து நாங்கள் பண்ணோம். இது அந்த பொருணை. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை.org. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நவனித். இன்னைக்கு நம்ம கூட தொல்லியல் துறையிலேருந்து திரு ஸ்ரீதர் அவர்கள் இருக்காங்க. அவங்களோட தான் பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். நம்ம வந்து தொல்லியல் துறையில் பேசும்போது அந்த நம்ம பேச வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு பாடல்லேருந்து நான் மேல்கோட் காட்டி இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். கங்கை வரும், யமுனை வரும், வைகை வரும், பொருணை வரும் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. இப்போ அந்த பொருணைன்ற வார்த்தை வந்து ரொம்ப அப்போ அந்த பாடல் கேட்கும் பொழுது என்னது பொருணைனா என்ன அப்படின்னு எல்லார் மனதிலையும் ஒரு பொறி தட்டியிருக்கும். ஸோ இந்த பொருணை நதி சிவிலைசேஷன் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு நதி பக்கத்துலேயும் வந்து ஒரு சிவிலைசேஷன்றது எப்போ பில்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென் தேர் இஸ் ஆதிக்குடிகள், அந்த நதியோரத்தில் வாழ்ந்த மக்களினுடைய வாழ்வியல் எப்படி இருந்தது, எத்தனை காலம் முன்னாடி இருந்தது, அதுதான் வந்து ஹியூமன் எவல்யூஷனை வந்து குறிக்குது. அட் த சேம் டைம் ஹியூமன் ஹியூமன் வந்து எவால்வ் ஆனதுக்கான ஒரு சான்றிதழாக வந்து நதிக்கரைகள் இருந்திருக்கு. அப்படி ரொம்ப முக்கியமான நதிக்கரை அமைந்தது பொருணை. அந்த பொருணை நதி சிவிலைசேஷன் பற்றி ஒரு சில வார்த்தைகள். மகிழ்ச்சி. நேயர்களுக்கெல்லாம் நன்றி. இது வந்து நான் முதல்ல இந்த அகழ்வாராய்ச்சி பற்றி சொல்கிற போது, தமிழ்நாட்டில் வந்து பல இடங்களில் அகழ்வாராய்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன. அகழ்வாராய்ச்சின்னா அகழ்ந்து எடுக்க வேண்டிய பொருட்களை வைத்துக்கொண்டு அதனுடைய பண்பாடு, நாகரிகம் எவ்வாறு இருந்தது அப்படி என்பதை நாம் கணிக்கின்றோம். அதுதான் நமக்கு பணி. வரலாற்றுக்கு ஒரு அடிப்படை சான்றுகள் இந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைக்குது. வந்து இந்த அகழ்வாராய்ச்சி பற்றி சொல்கிற போது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு நாட்டை ஆண்ட மன்னனை பற்றி படிக்கிறீங்க, கல்வெட்டுகள் எல்லாம் சொல்கிறாங்க. அது அந்த மன்னனை பற்றி மட்டும்தான் சொல்லும். மன்னன் வந்து இங்கே வெற்றி கொண்டான், இந்த மாதிரி இங்கே வந்து கோயிலை கட்டினான் அப்படிங்கிறது. ஆனால் இந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைக்கின்ற சான்றுகள் அது வந்து பார்த்தீங்கன்னா காமன் பீப்புள், சாதாரண மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள். அதனால தான் சொல்லுவாங்க டிக்கிங் தி மெட்டீரியல்ஸ் இல்லை, டிக்கிங் த மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேன்கைண்ட், அவங்கள தான் நம்ம தோண்டி பார்க்குறோம். அந்த காலத்தில் கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் பொருணை நதி நாகரிகம்னு சொல்கிறீங்க, ஆற்றங்கரையில் தான் நாகரிகங்களே வளரும். எல்லா இடங்கள்லையும் சரி, உலகத்தில் எல்லா நாகரிகங்களும் பார்த்திங்கன்னா ஆற்றங்கரைகளில் தான் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. ஸோ அதனால் அங்கே மக்கள் எப்படி இருந்தாங்க அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
இப்போ நீங்கள் உழவு பொருணையில் ஆதிச்சநல்லூரில் கிடைச்சிருக்கு, சிவகலையில் கிடைச்சிருக்கு, கொற்கையில் கிடைச்சிருக்கு, தொலுக்கப்பட்டி, இது வந்து எல்லாமே வந்து பொருணை நதி நாகரிகத்தினுடைய சான்றுகள். இன்னும் பல இடங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த பொருட்களை வைத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம்? தமிழருடைய பண்பாடு எவ்வளவு தொன்மையானது, தமிழ் மொழி எவ்வளவு பழமையானது, இந்த நாகரிகம் எவ்வளவு அவர்கள் முதிர்ச்சி அடைந்திருந்தாங்க. அந்த நிலையில் கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த மக்கள் வந்து எவ்வாறு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை நிலையில் எப்படி இருந்தாங்க அப்படியெல்லாம் பார்ப்பதற்கு இந்த அகழ்வாராய்ச்சிகள் நமக்கு வந்து பொதுவாக நமக்கு வந்து ஒரு இடம் அகழ்வாராய்ச்சினா போய் எல்லா இடங்கள்லையும் தோன்றுனா கிடைக்காது. அதுக்கு நமக்கு சில சான்றுகள், அடிப்படை சான்றுகள் இருக்குது. அதாவது முதல்ல அந்த ஊரை பற்றி ஏதாவது இலக்கிய குறிப்புகள் இருக்கா? இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்க்க போதுனா கொற்கை அப்படின்றது, கோநகர் கொற்கை, அது பாண்டியருடைய துறைமுகமாக இருந்திருக்கு. அதற்கு நமக்கு சான்றுகள், நமக்கு நிறைய இலக்கிய சான்றுகள் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இந்த நிலத்தை அகழும் போதோ இல்லைன்னா வேளாண்மை விவசாயம் செய்கிற போதோ ஏதாவது பொருட்கள் கிடைச்சிது அப்படின்னு சொல்லுவாங்க, அதையும் இருக்குது. பொதுவாக ஒரு ஊர் இருந்து அழிந்து போச்சுன்னா அந்த இடம் வந்து ஒரு மேடாக இருக்கும், அது ஆர்கியலாஜிக்கல் மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாத்தையும் அதுக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, அங்கே போய் மேற்பரப்பு ஆய்வு, அந்த மேற்பரப்பில் என்னென்ன பானை ஓடுகள் கிடைக்குதா, மணிகள் கிடைக்குதா, காசுகள் கிடைக்குதா, பொதுவாக அந்த விவசாயிகள் கலப்பையை ஓட்டும்போது அந்த மணிகள்லாம் கிடைச்சிருக்கா எடுத்து வச்சுருப்பாங்க. நாங்கள் அந்த ஆய்வுகளை போய் பண்ணும்போது அந்த மாதிரி கிடைக்கிற போது இந்த இடத்துல ஒரு அகழ்வாராய்ச்சி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணுறோம். அப்புறம் வந்து ஒரு ட்ரையல் ட்ரென்ச்சுன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு மாதிரி ஒரு குழி போட்டு அதுலேருந்து அகழ்வாராய்ச்சி பண்ணுறது. இதெல்லாம் தான் நமக்கு இது. ஏன்னா ஒரு அகழ்வாராய்ச்சினா என்ன மாதிரியான செய்யணும் அப்படின்னு, இந்த மாதிரி தான் நம்ம வந்து அகழ்வாராய்ச்சிகள் நம்ம செய்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா கொற்கையில் பார்த்தீங்கன்னா நமக்கு இலக்கிய சான்றுகள் நமக்கு நிறையா இருக்குது. பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி, இந்த மாதிரி பல இடங்கள் நமக்கு வந்து செய்திகள் நமக்கு கிடைக்குது. ஆனால் ஆதிச்சநல்லூரை பற்றி நமக்கு இல்லை, சிவகலையை பற்றி நமக்கு இல்லை. ஆனாலும் அந்த மேற்பரப்பு ஆய்வில் கிடைச்ச சான்றுகளை வைத்துக்கொண்டு நம்ம அங்கே அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது அங்கே வந்து நமக்கு சான்றுகள் கிடைக்குது. அந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் வந்து தொல்கப்பட்டியெல்லாம் வந்து இலக்கிய சான்றுகள் இல்லை, மேற்பரப்பு ஆய்வில் நமக்கு கிடைத்த பொருட்களை வைத்துக்கொண்டு அவர்கள் அந்த இடத்துல கிடைக்கிற சான்றுகளை வைத்துக்கொண்டு நம்ம அந்த அகழ்வாராய்ச்சி பண்ணுறோம். அப்போ நமக்கு நிச்சயமான சான்றுகள் நமக்கு கிடைக்கிறத வைத்துக்கொண்டு அங்கே நம்ம போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா அதில் வந்து பல மெத்தட் இருக்குது. அதாவது டக்குன்னு போய் தோண்டி அப்படியே எடுத்துட மாட்டாங்க, லேயர் பை லேயராக எடுக்கணும். அதுக்கு ஸ்டாட்டிக்ராஃபின்னு பேர். ஒவ்வொரு மண் அடுக்குகளாக எடுக்கணும். இப்போ மண் அடுக்குகளாக எடுத்தால் தான் நமக்கு அந்த பண்பாடு வந்து எப்படி வளர்ச்சி அடைந்தது. இப்போ இருக்கிற மக்கள் மேலே இருப்பாங்க, அதுக்கு ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்கள் வாழ்ந்தவங்க, அவங்களுடைய சான்றுகள் அங்கே கிடைக்கும். நமக்கு தொன்மை தமிழர்களை பற்றி தேடணும்னு சொன்னால் அடியில் போய் பார்க்கணும். அப்போ கீழே போய் போகும்போது தான், அந்த கடைசி லெவலில் போகும்போது தான் மக்கள் என்னென்ன ஆயுதங்களை பயன்படுத்தினாங்க, அவங்க வேளாண்மைக்கு வந்து பயன்படுத்தினாங்களா, தங்கம் கிடைச்சிருக்கா, இரும்பு கிடைச்சிதா, எல்லாமே நமக்கு அந்த லெவல்லேருந்து தான் கிடைக்கும். மேலே வந்து கிடைக்கும், அது வந்து பிற்காலத்தில் அது கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பொருணை நதி நாகரிகம், தாமிரபரணி ஆறு வந்து நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஒரு வரலாறு எழுதணும்னு சொன்னோம்னா தெற்கேந்து தான் நம்ம எழுதணும். தாமிரபரணி ஆற்றினுடைய சான்றுகள்லேருந்து தான் நம்ம எழுதணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற போது ஆதிச்சநல்லூர் ரொம்ப ஒரு முக்கியம். ஆனால் ஆதிச்சநல்லூரில் பார்த்திங்கன்னா எல்லாமே முதுமக்கள் தாழிகள் நிறையா கிடைச்சிருக்கு. அதில் வந்து மனிதர்களுடைய இது இருக்குது. அவர்கள் இறந்த போது அவர்களுக்கு நெற்றியில் வந்து இந்த நெற்றி பட்டம் அது தங்கத்தினால பண்ணிருக்காங்க. ஸோ தங்கத்தை வந்து அந்த ஓர்ன்னு சொல்லுவாங்க, அந்த அதான் தாது பொருள், அதை பிரிக்கணும். அதுலேருந்து இரும்பாக கூட இருந்தால் கூட அதை பிரிக்கணும், அயன், அதை ஹெமடைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருந்திருக்கு. இப்போ இத்தனை சென்டிகிரேட்டில் இப்போ வந்து நீங்கள் வந்து சாதாரணமான ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உருக்கணும்னா அந்த சென்டிகிரேட்டில் வந்து அது உருகும் இல்லையா, ஹெமடைட் இரும்பை பிரிக்கணும்.
அப்போ அவன் வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து சயின்டிஃபிக் நாலேஜ் அங்கே இருந்திருக்கிறதுனால தான் இவ்வளவு பொருட்கள் அங்கே செஞ்சுருக்குறாங்க. இரும்பு, வெண்கலம் எல்லாமே அந்த. ஸோ மெட்டலர்ஜியில் ரொம்ப ஒரு தனித்திறமை வாய்ந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவர்கள் இறந்தவர்களை புதைத்த போது கிடைத்த பகுதி தான் நம்ம பண்ணியிருக்கிறோம் இப்போ. அதாவது அது வந்து பரியல் சைட்டுன்னு சொல்லுவாங்க. சரி, மக்கள் வாழ்ந்தாங்க இல்லையா, அதுக்கு ஹேபிடேஷன் சைட்டுன்னு பேர். மக்கள் அதையும் இப்போ பண்ணியிருக்கிறாங்க. ஆதிச்சநல்லூரில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த இப்போ வந்து பைப்ஸ் தண்ணியில் வந்து தண்ணி வர்றதுக்கு, தாமிரபரணி ஆற்றிலேருந்து தண்ணி வர்றதுக்கு, அந்த வீடுகள்லேருந்து போகிறதுக்கு வாட்டர் பைப்ஸ், டெரக்கோட்டா களிமண்ணில் சுட்ட களிமண் இது பைப்புகள், அதாவது அந்த குழாய்கள்லாம் கிடச்சிருக்கு. ஸோ மக்கள் வந்து ஒரு நாகரிகம், ஒரு நல்ல நாகரிகமாக இருந்த நேரத்தில் அவங்க வந்து வாழ்ந்திருக்கிறாங்க அங்கே. அதாவது ஆதிச்சநல்லூரை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி சிவகலை அதை விட தொன்மையானது. அதில் வந்து கிடைத்த இரும்பு பொருட்கள், அங்கே இருக்கிற மட்பாண்டங்கள், கருப்பு சிவப்பு பானை ஓடுகள், அப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து அந்த பானை குறியீடுகள், அதில் கிராஃபிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. குறியீடுகள் இருக்கும். அந்த குறியீடுகள் ரொம்ப நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய தமிழ் மொழிக்கு ரொம்ப தொன்மையான சான்றுகளாக அது இருக்கிறது. நான் அதை பற்றி தனியாக சொல்கிறேன். அந்த கொற்கையில் நானே பணி செஞ்சுருக்கேன். நான் சொல்கிறதெல்லாம் 72, 73 ஆண்டுகளில் நான் வந்து துவக்க காலத்தில் அந்த பணியில் சேர்கிறதுக்கு முன்னாடி கொற்கையில் போய் அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்கோம். அப்போ நானும் அதில் பங்கு கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அது. ஆனால் இன்று வந்து பல இடங்கள் இன்றைக்கி வந்து நிறையா தேர்ந்தெடுத்து கொற்கையிலையும் அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து உங்களுக்கு தெரியும், தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த முத்து வந்து ரொம்ப சிறப்பானது. அதே நேரத்தில் சங்கு வளையல்கள், அது ஏற்றுமதிகள்லாம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், திருவிளையாடல் இதில் வந்து படத்தில் சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம்னு கேட்பாங்க. அது நம்ம இலக்கியத்தில் வருது. சங்கு அறுப்பாங்க, அதுக்கு பேர் வேளா பார்ப்பான் அப்படின்னு பேர். இலக்கியத்தில் குறிப்புகள் இருக்காங்க. சங்கு அறுக்கிற தொழில் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு. அதனால தான் நமக்கு வந்து அந்த இதில் கொற்கை அகழ்வாராய்ச்சியில் அவ்வளவு சங்கு வளையல் துண்டுகள், அறுக்கப்பட்ட சங்குகள், அறுக்கப்படாத சங்குகள் எல்லாமே வந்து அங்கே கிடைச்சிருக்குது. ஒரு நாகரிகத்தை எது டிஃபைன் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கும் போது நம்மளால் வந்து இவ்வளோத்தையும் சொல்லிட முடியும். பட் ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை எந்த அளவுக்கு அதிகமாக, இப்போது நான் வந்து சொல்கிறது ஒரு 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் பையன்லேருந்து ஹிஸ்ட்ரி புக்கில் முதல்ல படிக்கிற சாப்டரே வந்து இண்டஸ் வேலி தான். ஆனால் அதுக்கு பல 1000 வருடங்களுக்கு முன்னாடியே இப்போ கீழடியே இப்போ தான் வந்து மக்களுக்கு வந்து அந்த அவேர்னஸ், உணர்வு வந்திருக்கு. இப்போ அவேர்னஸ்ன்றது ஒன்று, உணர்வுன்றது ஒன்று. இப்போ அதுக்கும் முன்னாடி ரொம்ப 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 பழைய சிவிலைசேஷன் சொல்லும் போது இதோடைய ரீச், அதாவது இது வந்து காமன் மேனுக்கு போய் ரீச் ஆகுது, இல்லை ஸ்டூடெண்ட்டுக்கு போய் ரீச் ஆகுது, இல்லை வந்து இதை பற்றி எக்ஸாம்ஸ் எழுதுறது படிக்கிறதுன்றது எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது, எவ்வளோ முயற்சிகள் வந்து அரசாங்கம் தரப்புலேருந்து எடுக்கப்பட்டு. இப்போ அரசு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய நூல்களில், தன்னுடைய பாட புத்தகங்களில் இந்த கீழடியை பற்றி இணைச்சிருக்காங்க, புறநை நாகரீகம் பற்றி சொல்கிறாங்க, எல்லாத்துலேயும் வந்து சேர்த்துருக்காங்க. அது தவிர உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், இந்த டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரிலையும் வந்து வருது. இப்போ கீழடி அப்படின்றத ஒரு முக்கியமான இடமாக நமக்கு தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அங்கே வந்து மாணவர்களுக்கு சொல்லித்தருவதற்காக அந்த வரலாற்று காட்சியகங்கள் அங்கே வைத்திருக்காங்க. அது வெறும் காட்சின்னா வெறும் பொருட்கள் அங்கே வைக்கிறதில்ல, அங்கே வந்து வர்ச்சுவல் மியூசியம். அதை நீங்களே எழுதலாம். அந்த பண்டை தமிழ் எழுத்தில் எழுதணும் அப்படின்னா அதுக்கு தமிழி அப்படின்னு பேர், தமிழ் பிராமின்னு சில பேர் சொல்லுவாங்க. தமிழி எழுத்துக்கள், அதான் 2000 ஆண்டுகளுக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய தமிழ் எழுத்து எவ்வாறு இருந்தது அப்படிங்கிறதுக்கு அந்த எழுத்திலே நம்முடைய பெயரை எழுதலாம். இப்போ நமக்கு திருக்குறள் ஒரிஜினலாக நமக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், பழமையான அந்த நூல் நமக்கு கிடைச்சதுன்னு சொன்னால் அந்த எழுத்தில் தான் எழுதப்பட்டிருக்கும். அது காலப்போக்கில் வந்து ஓலைச்சுவடி கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் 300 ஆண்டுகள் தான் இருக்கும். அதனால் அதுக்கப்புறம் மாற்றங்கள் அது வந்துருச்சு. அதனால் நீங்கள் வந்து இப்போ வர்ச்சுவல் மியூசியம், அதே மாதிரி புறநை இப்போ அண்மையில் திறக்கப்பட்டது. எல்லா காட்சியகங்களும் அருமையாக வைக்கப்பட்டிருக்குது. அதாவது
அது வெறும் காட்சியகம் மட்டும் கிடையாது. அங்கே போய் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அதை வந்து நம்முடைய தமிழ் மொழி எவ்வளவு பழமையானதா, தமிழ் மட்டும் இல்லை, இப்போ செஸ்ன்னு சொல்கிறோம், செஸ் காயின்ஸ் அங்கே இருக்குது, அந்த டைஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த இந்த காய் போடுறது அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி மக்கள் வந்து எவ்வாறு மக்களோடு இது இழைந்திருக்கிறது இந்த வரலாறு அப்படிங்கிறத மக்கள் வரலாறு தான் அங்கே. ஸோ அதை வந்து மாணவர்களுக்கு சொல்லித்தரணும். நீங்கள் சொல்கிற ஒரு பாயிண்ட். ஆனால் இப்போ வந்து பாட புத்தகங்களில் அதை வந்து சேர்த்துருக்காங்க. இந்த அகழ்வாராய்ச்சிகளை இந்த துறையில் இருந்தவங்களே எழுதி இப்போ வந்து சேர்த்து இப்போ வந்து எல்லாத்துலேயும் நூல்கள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, அரசு என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆசிரிய பெருமக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மாவட்டந்தோறும் இப்போ வந்து பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நானே போய் எடுத்துருக்குறாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான எப்படி வந்து ஒரு தமிழ் மொழி வளர்ச்சி அடைந்தது, இப்போ வட்டெழுத்து, தமிழ் எழுத்து, கிரந்த எழுத்துகள், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் அடிப்படையான கோயில்கள், அதில் இருக்கிற கல்வெட்டுகள், அப்புறம் காசுகள், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ரொம்ப காசு கிடைக்குது, அது நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு நாட்டினுடைய எக்கனாமிக் கண்டிஷன் சொல்கிறதுங்கிறது காசுகள் தான். காசுகள் வந்து சாதாரணமாக நினைக்க முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு நினைவு, இப்போ கமாமரேஷன் காயின் அப்படின்னு வெளியிடுறாங்க. இப்போ அண்ணா நினைவு நாளுக்கு வெளியிடுறாங்க, எம்ஜி ராமச்சந்திரனுக்கு வெளியிடுறாங்க, ராஜராஜ சோழனுக்கு, ராஜேந்திர சோழனுக்கு வெளியிடுறாங்க. ஸோ இந்த காசை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது, ராஜேந்திர சோழனை பற்றி அது காமன் பீப்புளுக்கு போய் சேருது. அது மாதிரி ஸோ இப்போ வந்து எல்லாரும் போய் பார்க்கலாம். எல்லாருமே பார்ப்பதற்கு ஒரு முதல்லலாம் ஒரு அகழ்வாராய்ச்சி முடிஞ்ச உடனே அதை மூடிடுவோம். இப்போ அப்படி இல்லை, ஓப்பன் ஃபார் ஆல், எப்போவுமே ஓப்பனாக தான் இருக்கும். நீங்கள் போய் பார்க்கலாம் இந்த கட்டடக்கலை எப்படி இருந்தது, செங்கல் எவ்வளவு பெரிய செங்கல்கள் இருந்ததுக்கு, எப்படி இந்த கட்டுமானங்கள் இருந்திருக்கு. அந்த பக்கத்திலே பார்த்தீங்கன்னா கிணறு இருக்குது, உரை கிணறுன்னு பேர், டெரக்கோட்டா ரிங் வெல்ஸ்ன்னு பேர். எப்படி நம்ம சிமெண்ட்டில் இப்போ இறக்குறோமோ அதே மாதிரி அவங்க வந்து களிமண்ணில் செஞ்சு அதை சுட்டு இறக்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு சான்றுகளையா மாணவர்களுக்கு சொல்லித்தரதுக்கு இப்போ ஏற்பாடுகள் அந்த அரசாங்கம் வந்து செஞ்சுட்ருக்காங்க. இன்னைக்கு நம்ம வந்து கீழடி, இன்னைக்கு தான் நமக்கு வந்து இந்த கீழடின்னு சொல்லும்போது அதோடைய உணர்வு டிரான்ஸ்போர்ட் ஆகுது, கடத்தப்படுது. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி பொருணை நதி நாகரிகம் அப்படின்னு சொல்கிறதே வந்து இன்னும் நிறைய பேருக்கு இன்னும் தெரியணுமோ அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. பட் இருந்தாலும் இதை வந்து இது எப்படி நீங்கள் ஆக்சுவலாக கண்டுபிடிப்பீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி பரியல் ஸ்டேட்டாக இருக்கட்டும், இல்லை லிவிங் ஸ்டேட்டாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு 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 மெஷர் இருக்கும்ல. முதல்ல கண்டறியப்பட்டது எந்த பொருள் அப்படின்றத விட எந்த நாகரிகம், இந்த நாகரிகத்தில் இந்த பொருள் என்ன ரோல் பிளே பண்ணியிருக்கு, இது எந்த ஒரு அங்கமாக வகிச்சிருக்கு அப்படின்றப்போ முதல்ல நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். நீங்கள் சொன்னீங்க அடுத்த நம்ம அந்த டாபிக் உள்ள வரலாம் அப்படின்னு. இப்போது ஒரு நாகரிகத்தின் அடையாளத்தை எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க, அதுக்கான அளவுகோல்ன்றது என்ன? அது வந்து ரொம்ப முக்கியமான சான்றுங்கிறது பானை ஓடுகள். பானை ஓடுகள் தான், அது பேர் பாட்டரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். போய் அப்போ மக்கள் என்ன பயன்படுத்தி இருந்தாங்க, மண்பானைகள் தான் பயன்படுத்தி இருந்தாங்க. மண்பானைகளில் அது வந்து சாதாரணமாக நினைக்க முடியாது. ஏன்னா அது பல்வேறு காலத்துக்கு மேலே மாறிட்டே இருக்கும். இன்றைக்கி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி பானை சுடுவாங்க. அந்த காலத்தில் பார்த்தோம்னு சொன்னோம்னா, ஒரு சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சங்க காலத்தில் அவங்களுக்கு வேட்கோவர்னு பேர். அந்த பானைகள் செய்வாங்க. வேட்கோவர்னா என்ன அர்த்தம்னா, வேள்னா அந்த மண்ணுக்கு வந்து அவங்க இது அரசர்கள் அப்படின்னு. அவங்க ஒரு முக்கியமான பார்ட்டு வந்து இந்த வரலாற்று, தமிழக வரலாற்றில் ரொம்ப முக்கியமான இடம் பெற்று இருந்திருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பானை ஓடுகள் கிடைச்சது, நான் என்ன சொன்னேன் முதல்ல, அந்த எக்ஸ்ப்ளரேஷன்னு சொன்னேன். அதில் இந்த பானை ஓடுகளை இருக்கதான்னு பார்ப்போம். பானை ஓடு தான் நமக்கு அந்த இடத்தினுடைய தன்மையை குறிக்கும். இப்போ கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் அப்படின்றாங்க. அது என்ன கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உட்பக்கம் கருப்பாக இருக்கும், வெளிப்புறம் சிகப்பாக இருக்கும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பானையை செஞ்சுட்டு அதை கவுத்து வச்சு தான் சுடுவாங்க. அப்போ உட்பகுதியெல்லாம் உங்களுக்கு கருப்பாகும், வெளிப்புறம் சிகப்பாக இருக்கும். அப்போ அந்த ரெட் ஓக்கர்னு சொல்லி சிகப்பு இது இப்போ நீங்கள் கூட பார்க்கலாம், பொங்கல் காலத்தில் பார்த்தீங்கன்னா கலர் அடிப்பாங்க அந்த இதில். அதே மாதிரி அந்த காலத்தில் அவங்க அடித்து வச்சுருக்காங்க. அதுக்கு கருப்பு சிவப்பு பானை ஓடுகள். அந்த பானை ஓடுகளை பார்க்குற போது இங்கே சங்க காலத்தில் கிட்டத்தட்ட நமக்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே மக்கள் வாழ்ந்திருக்காங்க
அப்படின்ற ஒரு சான்று, முக்கியமான சான்று. அகழ்வாராய்ச்சியிலேயே இந்த பானை ஓடுகள் தான் ரொம்ப முக்கியமான சான்று, தடயம், ஒரு முக்கியமான தடயம். அதில் இன்னொன்று கேட்டிங்கன்னா கிராஃபிட்டி, குறியீடுகள் இருக்கும். அதில் இந்த கோடு போட்டிருப்பான். அந்த கோடுகள் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அதில் எழுத்துக்கள் இருக்கும். நான் அதை காண்பிக்கிறேன் அந்த இதில். அதில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா எழுத்துக்கள் இருக்கும். இதே நம்ம அகழ்வாராய்ச்சியில் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் தோண்டும்போது அது இரும்பு காலம்னு சொல்கிறது. அந்த காலத்தில் தான் மக்கள் வந்து, நீங்கள் ஒரு வரலாற்று ஒரு முன்னோக்கி போகும்போது பார்த்தீங்கன்னா கற்காலம்னு ஒரு காலம் வரும். அதான் அப்போ வந்து ஸ்டோன் ஏஜ். அதுவும் கிட்டத்தட்ட நமக்கு 10 லட்சம் ஆண்டுகளுக்கு தொன்மையானது. நம்ம தமிழ்நாடு சாதாரணமாக கிடையாது. நம்ம அத்திரம்பாக்கம், பூண்டி இந்த பகுதியெல்லாம் போனீங்கன்னா இந்த கற்கால மனிதர்கள் அங்கே வாழ்ந்த தடயம்லாம் இருக்குது. அவர்கள் கல் ஆயுதங்களை தான் பயன்படுத்தினாங்க. அதுக்கு கொஞ்சம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அவன் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுட் கேதரிங்னு சொல்லுவாங்க. உணவு சேகரிப்பது தான் அவங்களுடைய தொழில். அவன் வந்து உற்பத்தி பண்ண மாட்டான். ஒரு மிருகத்தை அடிப்பான், சாப்பிடுவான், அப்படியே படுத்துக்குவான். அந்த நேச்சுரலாக இருக்கிற குகையில் போய் தங்கிப்பாங்க. அவன் அங்கே எழுதுவான், ஓவியங்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க, அது நமக்கு கிடச்சிருக்கு. அது ஒரு இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு புதிய கற்காலம் அப்படின்னு பேர், நியூ ஸ்டோனேஜ். அப்போ என்ன பண்ணான் அவன் ஃபுட் ப்ரொடியூசிங். அவன் வந்து உடற்தொழில் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொன்னீங்கள்ல நாகரிகத்தினுடைய இது ஆற்றங்கரையில் தங்குறான். முதல்ல குடிசை போட்டுக்கிறான். இயற்கையாக குடிசை அந்த காட்டு மாடுகள் எல்லாத்தையும், கால்நடைகளை எல்லாம் அங்கே வந்து சேகரித்து அங்கே இருக்கிறான். அப்போ ஒரு சமுதாயம் உருவாகுது அந்த இடத்துல. அப்போ அதில் முக்கியமாக இப்போ ஒரு சமுதாயம் உருவாகுது அப்படின்றப்போ அதில் வந்து பிறப்பு இருந்திருக்கும், கண்டிப்பாக இறப்பு இருந்திருக்கும், மனிதர்களுடைய வாழ்வியல் கொண்டாட்டங்கள் இருந்திருக்கும், வாழ்வியல் துக்கங்கள் இருந்திருக்கும். அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட பொருள்ன்றதை விட உருவாக்கப்பட்ட பொருள்னு நிறைய இருந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாவது அதான் உருவாக்கப்பட்ட சான்று தான் அந்த மெகலித்திக் மானுமெண்ட்ஸ்ன்னு பேர். அதை வட்டமாக கல்லை வச்சுருப்பாங்க. வச்சு நடுவில் வந்து அவனை புதைச்சிருவாங்க. அவன் பயன்படுத்தின பொருட்கள் அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு களிமண்லேயே ஒரு பெட்டி மாதிரி இருக்கும். அதுக்குள்ளார அவனுடைய பயன்படுத்திய பொருட்கள், அவனுடைய எலும்புகள் எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு மேலே கல்லை வைப்பாங்க. அந்த கற்களை வந்து வரிசையாக வைக்கணும் இல்லையா? அது ஒரு இண்டிவிஜுவலாக செய்ய முடியாது. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு கூட யாரும் வரமாட்டாங்க. ஆனால் ஒரு இறப்பு அப்படின்னா எல்லாரும் வருவாங்க. ஸோ அவங்க வந்து அதனால தான் நம்ம இந்த பரியல் சைட்டில் நம்ம எக்ஸ்கவேஷன் பண்ணுறதுக்கு காரணமே அங்கே தான் நமக்கு சான்றுகள் கிடைக்குது. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு ஒரு சமுதாயம் உருவாயிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா ஏரிக்கரையில் இருக்கும். ஸோ ஏரிக்கரையில் இருக்கும் அக்ரிகல்ச்சர். அந்த நீங்கள் ஆதிச்சநல்லூரில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா விவசாய கருவிகள் அவ்வளவும் கிடைக்குது. கத்தி, அருவாள் எல்லாமே கிடைக்குது. எல்லாம் இரும்பினால் பொருள். ஸோ அப்போ மனிதன் வந்து ஒரு ஃபுட் ப்ரொடியூசிங் ஸ்டேஜ், உற்பத்தி துவங்குறான். அதுதான் நமக்கு சங்க காலத்தினுடைய துவக்க காலம். அதுதான் நம்முடைய இது. களம் செய்கோவேன்னு சொல்லுவாங்க. அவன் வந்து அரசன் வந்து சாதாரண மனிதன் இல்லை. நீ வந்து வேட்கோ, நீ என்ன செய்ய முடியுமா? பானை, அவ்வளோ பெரிய பானை வடிக்கணும் அப்படின்றான். ஸோ அந்த பானை அப்படிங்கிறது, மண்பானை அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் ஒரு முக்கிய இடம் பெற்றிருக்கிறது. அதை வந்து நம்ம வந்து சொல்கிறோம், எல்லா இடங்கள்லையும் வந்து சொல்கிறோம். அதுதான் நமக்கு அடிப்படை சான்றுகளாக நமக்கு வந்து இருக்குது. நான் இன்னும் சொன்னேன், அந்த கிராஃபிட்டின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? தஞ்சாவூர் பக்கத்தில் வல்லம் அப்படின்னு ஒரு இடத்துல அகழ்வாராய்ச்சி பண்ணுற போது கீழே நான் சொன்னேன் முதல்ல இந்த ஸ்டாட்டிகிராஃபியில் சொன்னேன், கீழே வந்து தோண்டும் போது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, கீழே போகும்போது கிராஃபிட்டி வருது. அப்படியே மேலே வரும்போது எழுத்துக்கள் வருது. ஸோ அந்த கிராஃபிட்டி அப்படிங்கிறது தான் நமக்கு எழுத்துக்களாக வந்திருக்கு. இந்த பானை ஓடுகளில் வந்திருக்கிறதுனால இப்போ நம்மோட இந்த டிஃபன் பாக்ஸ்லையோ இதில் இது பாத்திரங்கள்லையோ நம்ம பேர் போட்டுக்கிறோம், இனிஷியல் போட்டுக்கிறோம், கேஎஸ் அந்த மாதிரிலாம் போடுறோம். ஸோ அந்த காலத்தில் அவன் எழுத்து ஃபுல்லாக எழுதியிருக்கிற போது அவனுக்கு ஒரு சாதாரண மனிதனுக்கு எழுத்து அறிவு அங்கே இருந்திருக்கு. எழுத்தறிவு இருந்ததுனால தான் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் அவர்கள் வந்து ஒரு முக்கிய இடம் பெற்றிருக்கிறாங்க. எழுத்தறிவு இருந்த ஒரு முன்னேற்றமான சமுதாயம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு அதுதான் நமக்கு ஒரு முக்கியமான சான்று. அந்த பானை ஓடுகள் இருக்கு இல்லையா, அதில் கிடைக்கிறதான் நமக்கு எல்லா இடத்துலையும் கிடைச்சிருக்கு.
எல்லாம் தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து அகழ்வாராய்ச்சி செய்யும்போது ஆனால் சில அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒன்று சொன்னோம்னா சொல்லலாம். கண்டிப்பாக பட்டறை பெரும்புதூர்னு திருவள்ளூர் பக்கத்தில் இருக்குது. திருவள்ளூர்லேருந்து திருத்தணி போகிற வழியில் அங்கே பட்டறை அதில் இந்த மாதிரி தான் எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணி அகழ்வாராய்ச்சி துவங்கிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த கொத்தலையார் ரிவர் வந்து ஓடுது. அங்கே அகழ்வாராய்ச்சி பண்ணுறாங்க. பண்ணும்போது என்னன்னா மேலெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்வலாக கிடைக்கிற பொருட்கள், வளையல் துண்டுகள், சங்கு அறுக்கிறது எல்லாம் கிடைக்குது, காசுகள் எல்லாம் கிடைச்சிட்டே வருது. அந்த லெவலில் கிடைக்கும்போது எழுத்து பொறித்த பானை ஓடுகள் கிடைக்கும், தமிழில் எழுத்து பொறித்த. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அதோட அந்த ரிப்போர்ட்டில் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து திடீர்னு உங்களுக்கு கிடைக்கிற போது அவருடைய வரலாறே மாறி போகும் அந்த இடத்துல. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எல்லா இடங்களும் சிவகலையாக இருந்தாலும் சரி, தொழிற்கற்பட்டியாக இருந்தாலும், சென்னனூர்னு சொல்லி புதிய கற்காலம். ஸோ மனிதன் வந்து நம்முடைய நாகரிகம் ரொம்ப தொன்மையானது, பழமையானது. அதனால தான் என்னன்னு கேட்டிங்கன்னா கற்காலத்திலிருந்து மக்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு இடங்கள்ல நமக்கு அப்படியே கிடைக்கும். கற்காலம் முதல் கணினி காலம் வரை. ஆமாம், கணினி காலம் வரை. வெரி குட், கரெக்ட். அப்படிப்பட்ட சான்றுகள் நம்முடைய தமிழ்நாட்டில் கிடைக்கும். இதுக்கு வந்து நம்முடைய இந்த இரும்புடைய கணிப்பை பண்ணுறதுக்கு சயின்டிஃபிக் டேட்டிங் இப்போ வந்து நிறையா இதெல்லாம் வந்துருச்சு. நம்ம வெளிநாடுகளுக்கெல்லாம் அனுப்புகிறாங்க. ஹவாய்க்கு அனுப்பிச்சு அந்த இன்ஸ்டியூட்லேருந்து நமக்கு எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 5200 ஆண்டுகள் பழமையானது இரும்புக்குடைய தன்மையை சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அதே போல் வந்து நெல் அந்த காலத்தில் அங்கே உற்பத்தி பண்ணப்பட்ட நெல் மணிகள், அதில் வந்து பொருந்தல்னு ஒரு இடம் பழனிக்கு பக்கத்தில், அதுதான் ஆக்சுவலாக முதல்ல கொர்க்கையில் வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது அந்த கார்பன், அதை கரித்துண்டுகளை வைத்து C14 டேட்டிங்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பண்ணும் பொழுது அதுக்கு 785 BC அப்படின்னு கிடைச்சிது. ஆனால் அப்போது எல்லாரும் ஒத்துக்கலை அது. ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட 8th century BC, கிட்டத்தட்ட 3200 ஆண்டுகள் பழமையானதாக நம்முடைய தமிழ் நாகரிகம் வந்திருக்கு. அதை இப்போ வந்து சயின்ஸ் எல்லாமே பேஸ்ட் ஆன் சயின்ஸ். இப்போ நீங்க சொல்றதுல வந்து எனக்கு ஒரு கேள்வி வருது. எல்லாமே பேஸ்ட் ஆன் சயின்ஸ்னு சொல்றீங்கல்ல, நம்ம வந்து ஒரு நாகரிகத்தை டிஃபைன் பண்ணணும்னா, இப்போ நான் பொதுவாக சொல்றேன், இப்போ தமிழ் நாகரிகம் அப்படின்னு நம்ம தமிழர் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு வந்து மொழி ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். என்னுடைய பாரம்பரியமும் கலாச்சாரமும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய வாழ்க்கை வழிமுறையும் வழிபாட்டு முறையும் தான் என்னுடைய குலத்தை வந்து டிசைட் பண்ணோம். இப்போ அந்த காலத்துல இந்த ஒரு பிராக்டிஸ், அதாவது இந்த ஒரு விஷயம் வந்து இத்தனை வருஷம், இத்தனை மில்லியன் வருஷம் முன்னாடியிலிருந்து இன்னை வரைக்கும் அதுதான் அதோடைய டிரைவ்டு வெர்ஷன் தான் இது அப்படின்னு ஏதாவது ஒரு வழிமுறை, இப்போ இதை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா அந்த டைம்ல இதை பண்ணியிருக்காங்கன்னு ஏதாவது ஒன்று எடுத்து சொல்ல முடியுமா? இருந்திருக்கு. இப்போ அதை முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கல்யாணமா இருக்கட்டும், இல்லை நீங்க சொன்ன மாதிரி இறப்புல வந்து கற்கள் வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள். இறப்புல வந்து நீங்க அந்த நெட்டி கல்யாணத்தில் இப்போ நம்ம என்ன பண்றோம், நெட்டி பட்டம் கட்டுறோம். அதுதான் அதனுடைய தொடர்ச்சி தான், அதனுடைய தொடர்ச்சி தான். இது எல்லாமே அதனுடைய தொடர்ச்சி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா, இப்போ வந்து காளையை அடக்கிறோம், அது அந்த காலத்துலேருந்து இருந்திருக்கு, சங்க காலத்துலேருந்து இருந்திருக்கு. அது இன்னைக்கு வரைக்கும் நம்ம தொடர்ந்து தான் இருக்கு. அந்த பண்பாடு தான் இன்னைக்கு நம்ம ஜல்லிக்கட்டுன்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு வந்து அது அப்போ வந்து ஆணிரை கொள்ளல்னு சொல்லுவோம். அப்போ நடுகற்கள் இருக்கு, ஹீரோ ஸ்டோன்ஸ்ன்னு பேர். ஒரு ஊரில் போய் வெற்றி கொள்ளும் பொழுது அந்த ஆணிரைகளை தான் கொண்டு வருவாங்க, பசுமாடுகளை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதை மீட்க போகும்பொழுது இறந்து போகிறான். இல்லை கள்ளர்கள் இவங்க திருடத்துக்கு வரும்போது அதை வெற்றி கொள்ளும் போது இறந்து போகிறான். அவனுடைய நினைவாக மெமோரியல் ஸ்டோன்ஸ் நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ அந்த பண்பாட்டினுடைய தொடக்கம், அதனுடைய இது வந்து நமக்கு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அப்படியே தான் இருந்திருக்கு. இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்துலேயும் நமக்கு இருக்குது, இல்லாமல் இல்லை. அது திருமணமாக இருந்தாலும் சரி, இறப்புல இன்னும் ஜாஸ்தி நமக்கு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அதே தான். கல்படுத்துதல்னு சொல்கிறோம். இன்னைக்கு இறப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சடங்கு வரும், அந்த 10ஆம் நாள் காரியத்தில் பார்த்தீங்கன்னா கல்படுத்துதல்ன்றது. அது என்ன, அந்த பழைய கற்காலத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்த கல்படுத்துதல் அப்படின்னு. ஏன்னா அந்த கல்லை வந்து நம்ம வந்து சாங்டிட்டியாக நம்ம பயன்படுத்துறது இல்லை.
நல்ல காரியத்துக்கு பயன்படுத்த மாட்டாங்க. இந்த மாதிரியான இதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் அதுக்கு பிற்காலத்தில் தான் அந்த கோயில்கள்லாம் கற்கல்ல கட்ட ஆரம்பித்தது வந்து அப்புறம் தான் கல். அதுக்கு முன்னாடி செங்கல் தான். நம்ம சங்க காலத்து கோயில்கள் எங்கேயுமே கிடையாது. சங்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து செங்கற்களால் கட்டப்பட்ட கோயில்கள் தான். அதுதான் நமக்கு மெயினாக இருந்திருக்கு. இன்றைக்கி நம்ம செங்கல் தான் பயன்படுத்துகிறோம். இன்றைக்கி எல்லாத்துலேயும் நம்ம வந்து பயன்படுத்துறது வந்து செங்கல் தான் நமக்கு வந்து பயன்படுத்துகிறோம். கற்கள் வந்து இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் நம்ம சில விஷயங்கள் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஆனால் அதனுடைய தொடர்ச்சி தான், அதனுடைய அந்த தாக்கம் தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் நமக்கு வந்து இருந்துகிட்டு இருக்குது. வாழ்வியலாக நம்ம வந்து முன்னேறி இருக்கோம், நம்மளுடைய வாழ்க்கை முறை வந்து மாறி இருக்கு. பட் இருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு செஸ் காயினோ இல்லை வந்து ஒரு பகடையோ இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பானையின் ஓடுகளோ இது எல்லாமே வந்து நம்மளுடைய நம்ம எப்படிப்பட்ட ஒரு நாகரிகத்திலேருந்து டிரைவ் ஆகி வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு சான்றிதழாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் அரசாங்கத்தினுடைய பங்கு, அதை தாண்டி தனி மனித பங்கா நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் புதுசாக நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கண்டுபிடிச்சது அப்படின்னு ஒரு விஷயம் உங்களால் வந்து இது வந்து தமிழ் சமூகத்திற்கு என்னுடைய கண்டுபிடிப்பு, என்னுடைய படைப்பு, இதுதான் நம்ம அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டியை நீங்கள் கண்டுபிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து மாங்குடி அப்படின்னு ஒரு இடத்துல அகழ்வாராய்ச்சி பண்ணோம். பல இடங்களில் பண்ணோம். அதில் வந்து மாங்குடி ரொம்ப முக்கியமான இடம். இந்த பொருணை நதி இல்லை, இது வந்து வாசுதேவனில் குற்றாலம் பக்கத்தில் வரும். குற்றாலம் பக்கத்தில் வந்துடும் அது. அதே போல் கொடுமணல் அப்படின்னு பேர். அது 1810 சங்க இலக்கியங்களில் நான் முதலே கொட்டேன், இலக்கிய குறிப்புகள் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த 1810 கொடுமணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கொடுமணம்ங்கிற இடத்துல அகழ்வாராய்ச்சி பண்ணோம். நான் என்னுடைய கேரியரில் என்னுடைய இதில் 1977 கரூரில் அகழ்வாராய்ச்சி பண்ணது. உங்களுக்கு தெரியும், அது கருவூர் தான் பேர். அதுக்கு பேர் கரூருங்கிறது இன்றைக்கி சொல்கிறோம், அது கருவூர் அப்படின்னு தான் பேர். அவன் வந்து வெளிநாட்டு அறிஞர்கள் எல்லாம் அதை கருவூரா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து சேரருடைய தலைநகரமாக இருந்திருக்கு. சங்ககால சேர மன்னருடைய அதாவது கொல்லிப்புறை அந்த அவங்களுடைய கல்வெட்டுகள் அங்கே வந்து புகழூரில் இருக்குது. நாங்கள் பண்ணும்போது நடுகற்கள்னும் சொல்லி வஞ்சியான கரூர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். ஆனால் அப்போ வந்து ரொம்ப பேருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா கேரளாவில் இருக்கிற திருவஞ்சைக்களம் தான் பண்டைய சேர மன்னருடைய தலைநகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து அகழ்வாராய்ச்சியில் கிடைக்கிற போது 9ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி சான்றுகள் நமக்கு கிடைக்கல. ஆனால் இங்கே அகழ்வாராய்ச்சி பண்ணுற போது எங்களுக்கு தொன்மையான எழுத்துக்கு பொறித்த சான்றுகள் எல்லாமே கிடைச்சிது. ஸோ கரூரில் அது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். அது வந்து என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் நினைக்கிறது. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பூம்புகார்லேருந்து வணிகர்கள் எல்லாரும் வரும்போது அந்த காவிரிக்கரை ஓரமாக வந்து கரூருக்கு வந்து கரூர்லேருந்து அந்த கொடுமணம் அப்படின்ற இடத்துக்கு போய் முசிறிக்கு போயிருக்காங்க. முசிறியில் நம்ம காசுகள் கிடைக்குது. இன்னொன்று கேட்டிங்கன்னா, அந்த மிளகு இருக்குது பாருங்கள், அந்த மிளகு இன்றைக்கும் அங்கே அந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்முடைய கல்ச்சுரல் ட்ரைட்ஸ் அந்த வழிகள் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து அதுக்கே வந்து அந்த காலத்தில் அது பெருவழிகள்னு சொல்லுவாங்க. அந்த வணிகர்கள் போகிறதுக்கு அப்போ பாதுகாப்புக்காக சில பேர் இறந்துருக்கிறாங்க. அப்படியெல்லாம் வந்து நமக்கு சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு பணியில் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இது வந்து பிற்காலம், அதாவது ராஜேந்திர சோழனுடைய தலைநகரை வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவன் வந்து ராஜராஜனுடைய மகன். அவன் ராஜராஜனுடைய கடைசி காலத்தில் அவருடைய தலைநகரை மாற்றுறாரு. ஏன் மாற்றுறாருங்கிறது தெரியல இன்னும். அது நமக்கு வந்து முக்கியமான சான்றுகள் நமக்கு கிடைக்கல. கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வரார். கங்கை ஒரு வெற்றி கொண்டதனுடைய அடையாளமாக அந்த நகரை நிர்மாணிக்கிறார். அதுக்கு கங்கை கொண்ட சோழபுரம்னு பேர் வைக்கிறார். அப்போ பண்ணும்போது என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய ஏரி வெட்டுறாரு. அதுக்கு பேர் வந்து சோழகங்கம் அப்படின்னு பேர். அதை வந்து ஏற்படுத்தி எல்லாம் பண்ணுறாங்க. பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, சோழகங்கம் அந்த இடத்துக்கு போயிருக்கேன். சோழகங்கம்னு இதில் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு மேற்க இருக்கும். அது வந்து அங்கே வந்து
அவருடைய கிட்டத்தட்ட எல்லா சோழ மன்னர்கள் எல்லாரும் அங்கேருந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க, அங்கேயே பிறந்திருக்கிறாங்க. 250 ஆண்டுகள் ஒரு தலைநகராக இருந்திருக்கு அந்த கங்கை கொண்ட சோழபுரம். அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் அரண்மனைகள் இருந்ததாக கல்வெட்டில் நமக்கு கிடைக்குது, சான்றுகள் கிடைக்குது. ஸோ இந்த அரண்மனை பகுதியை பார்க்கணும்னு சொல்லிட்டு போய் 1981 எங்களுடைய இயக்குனருடைய இதில் நாங்கள் அங்கே போகிறோம். நான் என் நண்பர்கள் 3 பேர் நாங்கள் அங்கே போய் முதல்ல பணி செய்கிறோம். பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கட்டட பகுதிகள் வெளியில் வருது. கட்டட பகுதிகள்னால் ஃபவுண்டேஷன் தான் வரும், ஏன்னா மேல் பகுதி எல்லாம் மரத்தால் செய்யப்பட்டது. சுந்தரபாண்டியன் வரும்போது என்ன பண்ணுறான்னா எல்லாத்தையும் எரிச்சிடறான் வந்து. ஏன்னா இந்த சோழ மன்னர்களுக்கும் பாண்டிய மன்னர்களுக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை தான். அதனால் அவங்க என்ன பண்ணான்னா, அவன் வந்து அந்த பகுதிகள் அந்த அடித்தளம் மட்டும் அந்த சோடே இருக்கக்கூடாது. ஸோ அந்த அடித்தளத்தை அகழ்வாராய்ச்சி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நாங்கள் அங்கே இருந்து நான், செல்வராஜ், துளசிராமன் 3 பேர் அங்கே வந்து நாங்கள் பண்ணோம். அங்கே வந்து அந்த முதல்ல அந்த கட்டிட பகுதிகளை வெளியெடுத்த போது எங்களுக்கு கிடைச்ச ஒரு அனுபவம். ஏன்னா ராஜேந்திர சோழனே தொட்ட மாதிரி நாங்கள் நினச்சோம். அதே நேரத்தில் இதெல்லாம் அகழ்வாராய்ச்சியெல்லாம் பண்ணி அதுக்கு வந்து ஒரு மியூசியம் மாதிரி வச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டோம். எல்லாம் பண்ணால் இப்போ பெரிய அளவில் பண்ண போகிறாங்க. எப்படி பொருணை அருங்காட்சியகம் எப்படி இருக்குதோ கீழடி அருங்காட்சியகம் மாதிரி பண்ண போகிறாங்க. அதுக்கும் அரசாங்கம் வந்து, ஆனால் நம்முடைய அரசை வந்து முக்கியமாக பாராட்டணும். நம்முடைய அமைச்சராக இருக்கட்டும், இல்லை வந்து செயலராகட்டும், ரொம்ப ஆர்வம் இதில் வந்து ஆர்வம் கொண்டு இந்த பணிகள்லாம் செய்கிறாங்க. அதனால தான் இந்த பணிகள் வந்து நமக்கு நல்லா வருது. அப்போது இந்த கங்கை கொண்ட சோழபுரம் பற்றி சொல்லும்போது அவனுக்கு வந்து இந்த கோயில் ராஜேந்திர சோழன் கட்டினதாக நம்ம சொல்கிறோம். ஆனால் அங்கே கல்வெட்டு, அவனுடைய கல்வெட்டு எங்கேயுமே கிடையாது, அங்கே கிடையாது. எப்படி இந்த வந்து கட்டினான்னு சொல்கிறது? அப்போது விழுப்புரம் பக்கத்தில் எசாலம்னு ஒரு இடத்துல இந்த கோயிலை திருப்பணி பண்ணும்போது செப்பேடுகள் கிடைக்குது. செப்பேடு அது எசாலமுடைய ராஜேந்திர சோழனுடைய செப்பேடு கிடைக்குது. அது பார்த்தீங்கன்னா செப்பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் சேர்ந்து தூக்கணும். அது அவ்வளோ செப்பேடுன்றது எப்படிப்பட்ட செப்பு பட்டயங்கள் இருக்கும். அதாவது இப்படி ஸ்கொயராக இருக்கும், ஓலைச்சுவடி மாதிரியே இருக்கும். அது ஒரு வளையத்தில் கோத்துருப்பாங்க. அதில் அந்த சீல் ஒன்று இருக்கும், ராஜேந்திர சோழனால் வெளியிடப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ராயல் எம்ப்ளம். இப்போ நம்ம வந்து ஒரு அரசு முத்திரையோடு இருக்கிற மாதிரி ராஜேந்திர சோழனுடைய முத்திரையோடு அது இருக்கும். அது அங்கே கிடைச்சிது. அங்கே கிடைச்ச போது நான் என்ன பண்ணாங்க, எங்களை வந்து அங்கே போய் ஒர்க் பண்ண சொன்னாங்க. நாங்கள் அந்த ஊரெல்லாம் அகழ்வாராய் இதெல்லாம் பண்ணி ஆய்வுகள்லாம் பண்ணி அதை வந்து ஒரு ரிப்போர்ட்டாக கொடுத்தோம். அப்போ நிறையா ஃபைண்டிங்ஸ் நிறையா கிடைச்சிது. அந்த செப்பு திருமேனிகளை எல்லாத்தையும் அங்கே எல்லாம் பண்ணோம். அதெல்லாம் அதாவது சோழருடைய வரலாற்றோடு நமக்கு ஒரு தொடர்பு கிடைச்சதுனால 2013 எனக்கு ஒரு இது கொடுத்தாங்க, ராஜராஜன் அவார்டு எனக்கு வந்து அரசாங்கத்திலேருந்து ராஜராஜனுடைய சதய திருவிழா போது கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு இது, அதாவது நமக்கு ஒரு உணர்வுபூர்வமாக நமக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் வந்து இன்னைக்கு மறக்க முடியாது அந்த பணிகள்லாம். ஆனால் நாங்கள் அகழ்வாராய்ச்சிங்கிறது ஈஸியான பணிகள் கிடையாது. எல்லாரும் நினைக்கிறாங்க, எல்லாரும் பேசுகிறாங்க, கீழடி பற்றி பேசுகிறாங்க. ஆனால் எப்படி இப்போ வந்து அமர்நாத் செஞ்சுருக்கிறாரு, பாலகிருஷ்ணன் IAS போன்றவர்கள்லாம் பண்ணுறாங்க, வெங்கடேசன் அவங்கெல்லாம் முயற்சி பண்ணி தான் இந்த கீழடியெல்லாம் அவ்வளோ MP அவங்கெல்லாம் செஞ்சு எல்லாம் வந்திருக்கு. ஆனால் ரொம்ப அட்டென்டிவாக இருக்கணும். ஏன்னா ஒரு பொருள் வந்து மிஸ் ஆகக்கூடாது. அதாவது எப்படி கேட்டிங்கன்னா, அகழ்வாராய்ச்சியில் அந்த மண் படிவங்கள் இருக்கு, எப்படி மாற்றங்கள் இருக்குது, ஒவ்வொரு படிவத்திலையும் ஒவ்வொரு அந்த பால நிலையிலையும் ஸ்டேட்டத்துலேயும் என்னென்ன பொருட்கள் மாறுது, என்னென்ன பொருட்கள் கிடைக்குது. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா விஜயநகர பீரியடு கிடைக்கும், ராஜராஜன் பீரியட் கிடைக்கும், அடுத்தது கிடைக்கும், அதுக்கப்புறம் தான் சங்கம் பீரியட் போகும். ஸோ அப்போ வந்து எங்கள் இடத்துல மாற்றங்கள் வருது. ஸோ இதெல்லாம் குறிப்பிட வைக்கணும். ஒரு பொருள் நமக்கு வந்து விட்டுறக்கூடாது. அதில் வந்து அந்த எழுத்துக்கு பொறித்த பானை ஓடுகள் வந்து அப்படியே எல்லாம் க்ளீனாக கிடைக்காது. அது வந்து மண்ணெல்லாம் ஒட்டி இருக்கும். ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணணும், அதை வந்து பார்க்கணும். அது அப்போ வந்து எல்லாத்தையும் பார்த்து அப்பப்போ ஃபோட்டோகிராஃபிக் டாக்குமெண்டேஷன் பண்ணணும். பண்ணி அந்த பொருட்கள் இப்போ வந்து ஒரு கார்பன் இது கிடைக்குது, கரித்துண்டு கிடைக்குதுன்னா அதை கையில் எடுக்கக்கூடாது, அதுக்கு க்ளவுஸ் போட்டுக்கணும்.
அதை கையில் எடுக்காமல் ஃபோர்சப்ஸில் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணி அதை வந்து சயின்டிஃபிக் அனாலிசிஸுக்கு அனுப்பணும். ஸோ இந்த மாதிரி அது வந்து ஒரு ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் சயின்ஸ் பேஸ்டு இது. இப்போல்லாம் நிறையா போன்ஸை பற்றி டெஸ்ட் பண்ணுறோம், அயனுக்கு வந்து டேட்டு கொடுக்குறோம், வந்து பானை ஓடுகளுக்கு வந்து டேட்டிங் OSL டேட்டிங்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து எவ்வளோ அட்வான்ஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து சயின்ஸ் வந்து அப்படிப்பட்ட சயின்ஸ் அண்ட் ஆர்கியாலஜியே ஒரு சயின்ஸ் தான். இட்ஸ் நாட் ஒரு கல்ச்சுரல் ஆர்ட் சப்ஜெக்ட் கிடையாது, சயின்ஸ் பேஸ்ட் ஆன் சயின்ஸ். இப்போ இன்னொரு படிக்க என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் என்னென்ன பயிர் பண்ணாங்க, என்னென்ன வேளாண்மையில் என்ன பயிர் பண்ணாங்க. இப்போ நெல் கிடச்சிருக்கு, என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த மண் கிடைக்குது இல்லைங்களா, மண்ணை வந்து ஃப்ளோட்டேஷன்னு பேர். அந்த மண்ணை வந்து சலித்து அது தண்ணியில் கலக்கி இது பண்ணிவிடுவாங்க. பண்ணிவிட்டு அதை வடிகட்டிடுவாங்க. வடிகட்டி அந்த வடிகட்டல் இருக்கு இல்லையா, அதில் என்ன போலன் கிரெயின்ஸ் இருக்குது, அப்போ காட்டன் இருந்ததா நெல் இருந்ததா அதை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து சயின்ஸ் வந்து ஆர்கியாலஜிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதில் தான் நமக்கு வந்து இந்த மாதிரியான நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் எப்படி இருந்தது, தமிழுடைய தொன்மை வந்து இன்றைக்கி அப்பேற்பட்ட ஒரு ஏன்னு கேட்டிங்கன்னா, கற்காலத்திலிருந்து நமக்கு சான்றுகள் இந்த தமிழ்நாட்டில் கிடச்சிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 10 லட்சம் ஆண்டுகளாக மனிதர்கள் இங்கே இருந்திருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் அந்த பொருணை சொன்னீங்க இல்லையா, பொருணையில் பார்த்தீங்கன்னா அங்கே மைக்ரோலித்திக் டூல்ஸ் கிடைக்குது. தேரிக்காடுன்னு அங்கே ஒரு பகுதிகள் இருக்கும். நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகும்போது பார்த்தீங்கன்னா சகப்பு மண்ணாக இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு தேரிக்காட்டில் மைக்ரோலித்திக்னு பேர், சின்ன சின்ன நுண்கற்கால கருவிகள் அங்கே தான் தமிழ்நாட்டில் அங்கே தான் அதிகமாக கிடைச்சிருக்கு. நமக்கும் இலங்கைக்கும் அப்பயே தொடர்பு இருந்திருக்கு, மீன் பிடிக்கிறதுக்கு போகிறது. இப்போ கூட நீங்கள் அண்மையில் நியூஸ் ஐட்டம் வந்தது, அந்த கிளிஞ்சல்கள்லாம் கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லி அது மாதிரி நீங்கள் நிறைய இடங்கள் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் தமிழர் நாகரிகம் வந்துங்க ரொம்ப தொன்மையானது. நீங்கள் எந்த ஊர் போனாலும் ஒரு வரலாறு இருக்கும், ஒரு வரலாற்று சான்றுகள் நமக்கு கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட நமக்கு வந்து தமிழ்நாட்டில் 100க்கு மேலே இடங்களில் நம்ம அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்கிறோம் இங்கே இது வரைக்கும். அதில் வந்து மத்திய அரசனுடைய தொல்லியல் துறை, தமிழ்நாடு அரசனுடைய தொல்லியல் துறை, சென்னை பல்கலைக்கழகம், தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர், எல்லாரும் பண்ணுறாங்க. எல்லாரும் பண்ணி அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. எல்லாமே வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து வெளியில் வந்திருக்கு. இதை வந்து நீங்கள் சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட் என்ன, அந்த பாட புத்தகங்களில் அதை சேர்க்கணும். அதுக்கு வந்து இப்போது நல்ல முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்ன ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம். வாட் இஸ் ஆர்கியாலஜி, அதில் வந்து என்ன எப்படி ஸ்கிரிப்ட் வந்திருக்கு, என்னென்ன இடங்கள் இருக்குது, அவங்களுக்கு இடங்களை கொண்டு போய் காமிக்கிறோம். ஸோ இப்போ அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை பண்ணும்பொழுது நிச்சயமாக அவர்கள் வந்து ஒரு மாணவர்களுக்கு அவர்களுக்கு வந்து நேரடியாக பயிற்சி கொண்டு கொடுக்குறதற்கு இன்றைக்கி நிறைய இடங்களில் அங்கங்கே ஆர்வலர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் பார்க்கலாம், யூடியூப்லேயும் சரி எதுலேயும் பார்க்கலாம், நிறைய பேருக்கு அவங்க சொல்லி தருவதற்கு. நிச்சயமாக இப்போது ஆக்சுவலி வந்து கணினி காலம்லேருந்து எங்களை அப்படியே கற்காலத்துக்கே கூப்பிட்டு போயிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட கேள்விகள் எல்லாத்தையும் பதில் சொன்னதுக்கு. முக்கியமாக இதில் நான் எப்படி கன்க்ளூட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னா, ஹிஸ்ட்ரி இஸ் நாட் அதாவது வந்து ஒரு போரிங் சப்ஜெக்ட்னு எல்லாம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா இதை பற்றி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க இதனுடைய ஆழம் இன்னும் போய்கிட்டே தான் இருக்கும். ஒரு மொழியை வச்சே ஒரு ஆக்சுவலாக சொன்னால் ஒரு மொழியை வச்சே ஒரு சிவிலைசேஷன் உருவாயிருக்கு. சிவிலைசேஷனோட ஒரு இன்னைக்கு வந்து ஒரு கம்யூனிட்டி உணர்வு எல்லாத்தையும் தாண்டி ஒரு மொழி வச்சு இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத நினைக்கும்போது ரொம்ப பூரிப்பாகவும் ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட கேள்விகள் எல்லாத்தையும் பதில் சொன்னதுக்கு. உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். இது அந்த பொருணை பாருங்களேன். அதுக்கப்புறம் இந்த இரும்பின் தொன்மை. நான் கவுண்ட் பண்ணேன். யாரு தம்பி சொல்லுங்க. இல்லை பார்த்தேன். இதெல்லாம் இதனுடைய எல்லாமே சயின்டிஃபிக். இதில் இன்னொரு வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது அண்மைக்கால கணக்கீடுகள் எல்லாம் சயின்ஸ் பேஸ்ட் ஆன் சயின்ஸ் எல்லாம் தமிழில் தான் இருக்குது. எல்லாரும் படித்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் பண்ணிருக்காங்க. விலையும் கூட குறைச்சன்னு சொல்லலாம். 200 ரூபா தான் போட்டுருக்காங்க, ரொம்ப ஒன்றும் ஜாஸ்தி கிடையாது சொல்கிறேன். நெக்ஸ்ட் போகலாமா? அடுத்த இது வந்து
இந்த ஆர்கியலாஜிக்கல் எஸ்கவேஷன்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. நல்ல அருமையான புத்தகம். இதில் வந்து அண்மை காலத்தில் எங்கெங்கே கிடச்சிருக்கு, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இதில் வந்து இந்த கீழடியில் நல்லா பார்க்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த எழுத்து பொறிக்கப்பட்ட இதை பாருங்க, இதை கொஞ்சம் இதை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அந்த பானை ஓடுகளில் இருக்கு பாருங்கள். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணுங்க. இந்த ஒர்க்கு வந்து ரொம்ப, ஏன்னா ஒரு இது மிஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்காது. எடுத்துட்டிங்களா? இது வந்து இப்போ வந்து ஒரு இது இருக்கு இல்லைங்களா, அதுனா இது பார்த்திங்கன்னா நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் நம்ம நாகரிகம் பழமையானதா அப்படின்ற ஒரு இது இருக்குது. இதை கூட இது வந்து இன்னும் அந்த சீல்ஸ்லாம் படிக்க முடியல. ஆனால் அங்கே இருக்கிற குறியீடுகள் மாதிரியே எங்கேயும் நமக்கு கிடைச்சிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி இதை பற்றியும் ஆய்வுகள் நடக்குது. இது கூட இது கொடுத்துருக்கிறார் நம்முடைய அரசு வந்து பணம் தொகை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆய்வுகள் வந்து நிறைய பேர் செய்கிறாங்க. இது சொன்னே தான் அந்த பட்டறை பெரும்புதூர் அப்படின்ற ஒரு இடத்துல, இங்கே நம்முடைய திருவள்ளூர் பக்கத்தில் இது வந்து அகழ்வாராய்ச்சி பண்ண இடம். எல்லா ரிப்போர்ட்ஸ்லாம் வெளில வந்து, ஏன்னா இப்போ அடிக்கடி எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து எல்லாமே சயின்ஸ், எல்லாமே பேஸ்ட் ஆன் சயின்ஸ். அதாவது சும்மா இது கிடையாது, எல்லாமே கலர் ஃபோட்டோகிராஃப்ஸு அதோட மாதிரி போட்டு எல்லாம் பண்ணி அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது எனக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சி பாருங்கள். இவ்வளோ அந்த ட்ரோன் போட்டு எடுத்துருக்கிறது. நான் சில புத்தகங்கள் எழுதியிருக்கிறேங்க. இது வந்து தொல்லியல் நோக்கில்னு நான் வந்து தமிழ்நாட்டில் கிடைச்சது. இந்த பகடைக்காய்கள், இந்த இது கிடச்சிருக்கு இல்லையா, செஸ் காயின்ஸு, இதுக்கெல்லாம் இலக்கிய குறிப்புகள் அதோட நான் இது பண்ணியிருக்கேன். தமிழ்நாட்டு வரலாற்றுக்கு நம்முடைய கான்ட்ரிபியூஷன். அந்த பானை ஓடுகள்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பணி. நம்முடைய இதில் வந்து சான்றுகள் எங்கேயாவது நம்ம கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, அதை தான் நாங்கள் பேஸ் பண்ணி